ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பழுத்த வாழைப்பழத்தை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தை, ரொம்ப கொழன்னு இருக்கிற பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிட மாட்டோம், தூக்கி போட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி பழத்தை தூக்கி போடாமல் நம்ம இதை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் கேரமலைஸ் செய்கிறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் வெள்ளை விதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பழத்தை பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும், திரும்பி கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடாயில் சக்கரை சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தேன் கலர் வர அளவுக்கு நீங்கள் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கலர்லேயே எல்லோ கலர்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நிறுத்திக்கலாம். உங்களுக்கு எல்லோஷாக வேணாமல் ரெட் கலரில் வேணும், ப்ரௌனிஷாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கலை. நான் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌனிஷாக வரணும். அதனால் இந்த தேன் கலர் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மில் வச்சுட்டு 1 டம்ளர் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி 2 தடவை சேர்த்துக்கலாம். ஏன் சேர்க்கணும்னா இந்த கேரமலைஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாழைப்பழத்தை சேர்க்க முடியாது. ஸோ ரொம்ப கெட்டியாகிடும், திரும்பவும் நம்ம மேலே படும். ஸோ ஏன் சிம்மில் வைக்க சொல்கிறேன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கனாலும் பத்திரமா சேர்க்கலனாலும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கவனமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா கிளறிக்க ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா எல்லோஷாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் புரிஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம இதை சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கேரமலைஸ் செய்யும் போது ஸோ கருக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் ஸ்வீட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்குங்க. ஸோ எல்லோஷிலேருந்து ரெட்டிஷாக மாற ப்ரௌனிஷாக மாற அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளாஸ் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கேரமலைஸ்டு கொஞ்சம் தீஞ்சிச்சாலும் ஸ்வீட் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கசப்பு எடுத்துரும். அதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட்டில் வெண்ணெய் தடவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம அப்படியே சேர்த்துடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி குழப்போடு சாப்பிட்ணுன்னா தட்லேயோ இல்லை பவுல்லையோ சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டர் ஷீட்டில் ஸ்லைஸ் மாதிரி போட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ அது மாதிரி கட் பண்ணுறதுக்காக பட்டர் ஷீட்டில் பாதி அளவுக்கு பட்டர் ஷீட் வச்சுட்டு பக்கத்தில் கிண்ணம் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஊற விட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பார்க்கலாம். ஸோ 2-3 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்லைஸ் போட்டிருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.